ஈரான் ஈராக் போர் 1980 ஆண்டு செப்டம்பர் 22 நாளன்று ஈராக் படைகள் ஈரானை தாக்கியதன் மூலம் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நீடித்த ஈரான் ஈராக் போர் தொடங்கியது. 1980களில் ஈராக்கும் ஈரானும் மத்திய கிழக்கில் முக்கிய சக்தி வாய்ந்த நாடுகளாக இருந்தன. ஈராக் அரபு உலகின் முதன்மை சக்தியாக மாற வேண்டும் என அந்நாட்டு அதிபர் சதாம் ஹுசைன் விரும்பினார். அதே சமயம் ஈரான் ஒரு பெரிய இஸ்லாமிய புரட்சிக்கு உட்பட்டிருந்தது. இது ஈராக்கிற்கு ஒரு சவாலாக அமைந்தது. ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சியில் ஷா மன்னர் ஆட்சியை கவிழ்த்து ஆயத்துல்லா ருஹோல்லா கோமேனி தலைமையில் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது. ஈரானின் புதிய அரசு தங்கள் இஸ்லாமிய புரட்சியை ஈராக்கின் ஷியா முஸ்லிம்கள் மத்தியில் பரப்ப முயன்றது. ஈராக்கின் மக்கள் தொகையில் ஷியாக்களே பெரும்பான்மையாக இருந்ததால் சதாம் ஹுசேன் தலைமையிலான சன்னி அரசுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது. சதாம் ஹுசேன் உள்நாட்டு கிளர்ச்சியிலிருந்து தனது ஆட்சியை பாதுகாக்க விரும்பினார். இதற்காக ஈரான் மீது போர் தொடுத்து அதனை கட்டுப்படுத்த எண்ணினார். ஷட் அல் அரப் என்ற முக்கிய நீர்வழிப்பாதை இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லையாக இருந்தது. 1975 ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி இந்த நீர்வழிப்பாதை ஈரானுக்கு சாதகமாக இருந்தது. புரட்சிக்கு பிறகு ஈரானில் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி முழு நீர்வழிப்பாதையின் கட்டுப்பாட்டையும் மீண்டும் பெற சதாம் ஹுசைன் திட்டமிட்டார். ஷா அரசாங்கம் கவிழ்ந்த பிறகு ஈரானின் ராணுவம் பலவீனமாக இருந்தது. புரட்சிக்கு பிறகு அனுபவமிக்க தளபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் அல்லது தூக்கிலிடப்பட்டனர். இந்த நிலைமையை பயன்படுத்தி ஈரானை தாக்குவதற்கு சதாம் ஹுசைன் முடிவு செய்தார். போரின் ஆரம்பத்தில் ஈராக்கிய படைகள் ஈரானின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து முன்னேறின. ஆனால் ஈரானிய படைகள் விரைவில் பதில் தாக்குதல் நடத்தி இழந்த பகுதிகளை மீட்டெடுத்தன. போரின் அடுத்த கட்டம் ஒரு நீண்ட தேக்க நிலையை அடைந்தது. இதில் இரு தரப்பினரும் பெரிய அளவிலான முன்னேற்றம் எதுவுமின்றி தாக்குதல்களை நடத்தி வந்தனர். இந்த போரின் போது சதாம் ஹுசேன் ஈரானிய வீரர்கள் மற்றும் குடிமக்களுக்கு எதிராக வேதியியல் ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. பெரும்பாலான அரபு நாடுகள் ஈராக்கிற்கு ஆதரவளித்தன. ஏனெனில் ஈரானின் புரட்சி தங்களது நாடுகளிலும் பரவக்கூடும் என்று அவை அஞ்சின. சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இரு தரப்புக்கும் ஆயுதங்களை வழங்கின. 8 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த தரப்புக்கும் வெற்றி கிட்டாத நிலையில் 1988 ஆகஸ்ட் மாதம் இரு நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டன. இதையடுத்து போர் துவங்கிய அதே நிலைக்கே இரு நாடுகளும் திரும்பின. 8 ஆண்டுகள் நீடித்து ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி மக்களை துயரில் ஆழ்த்திய தேவையற்ற போராக இது வரலாற்றில் இடம்பெற்றது.